வணக்கம். இந்த வீடியோவில் கேசரி எப்படி ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ரவை 200 கிராம், சீனி 1க்கு 2 பங்கு, நெய் 200 கிராம், 50 கிராம் முந்திரி, திராட்சை 50 கிராம், 2 பிஞ்ச் ஏலக்காய், உப்பு 1 பிஞ்ச், கேசரி கலர் தேவைக்கேற்ப, தண்ணீர் 1க்கு 2 பங்கு. முதல்ல கடாயில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் முந்திரியை சேர்த்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ திராட்சை சேர்த்து உப்பி வரும் வர வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 200 கிராம் ரவை சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. ரவை நல்லா வாசம் வர வர வறுத்துக்கோங்க. 1க்கு 2 பங்கு சீனி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதே நேரத்தில் இன்னொரு பாத்திரத்தில் 1க்கு 2 பங்கு தண்ணீரை கொதிக்க வச்சு எடுத்துப்போம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சு சுடு தண்ணீரை சேர்த்து கலந்து விடுங்க. இப்படி செய்கிறதுனால ரவை உங்களுக்கு கட்டி ஆகாது. இதை 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக விடுவோம். கேசரி கலர் நான் இங்கே பாலில் சேர்த்து ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணியிலையோ இல்லை அப்படியே கூட சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே நெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நெய் அதிகமாக வேண்டான்னு நினைக்கிறவங்க நெய் 100 கிராம், எண்ணெய் 100 கிராம் ரெண்டும் சேர்த்து ஊற்றிக்கோங்க. நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. 1 பிஞ்ச் சால்ட், 2 பிஞ்ச் ஏலக்காய் பொடி, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம். கேசரி கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுடுவோம். இப்படி பண்ணுறதுனால கேசரி உங்களுக்கு ஒட்டாது, ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கேசரி ரெடி. வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.